அந்த உயிரும் உடலும் உறவாடுவதற்காக உறவுகளை படைத்து அந்த உறவுகள் கொஞ்சி விளையாடுவதற்காக உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் வணங்கி மகிழ்ந்தவனாகவும் அவனுடைய தூது செய்தியை அப்படியே உலகிற்கு எடுத்துரைத்தது மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்த நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றிய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்பாகவே வந்து அமர்ந்து உரையை கேட்டு அதை தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆவலுடன் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் இன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என் உரைப்பில் செல்கிறேன். இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு அழிக்கப்பட்ட சமுதாயத்தின் படிப்பினைகள். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே எண்ணில் அடங்காத உயிரினங்களை படைத்து அந்த உயிரினங்கள் அனைத்தையும் விட மனிதன் என்ற ஒரு உயிரினத்தை உயர்ந்த படைப்பாக படைத்து அவனுக்கு நேர்வழியை காட்டி தேவையான நேரங்களில் அவன் வழி தவறும் பொழுது தூதர்களையும் தூது செய்திகளையும் கொடுத்து மனிதனை நேர்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இறுதியாக ஒரு நபி வருவார்கள். அந்த நபி ஒரு தூது செய்தியை கொடுப்பாங்க. அவர் இருப்பது வரைக்கும் அந்த தூது செய்தியை அவர்கள் பின்பற்றுவார்கள். அவர் போனதுப்புறம் அது சிறிதாக மறுதளிக்கப்படும். அடுத்த ஒரு நபியை கொண்டாடுவாங்க. இப்படியே கொண்டாந்து இறுதியாக நம்மளுடைய உயிரினம் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஆக்கி அவருக்கு ஒரு குர்ஆனை, அவருக்கு ஒரு வேதத்தை, இறுதி வேதத்தை கொடுத்து அதில் படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த குர்ஆனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குர்ஆனை நாம் திறந்து படித்தோம் என்று சொன்னால் ஹலால் ஹராமை பற்றி பேசப்பட்டிருக்கும், சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசப்பட்டிருக்கும், நல்லவர்கள் தீயவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கும், இன்னும் பல விஷயங்களை பற்றி பேசப்பட்டிருக்கும். இப்படி பேசப்பட்ட பெரும்பான்மையான விஷயங்களை பற்றி எது என்று சென்று பார்த்தால் வரலாறுகளை அல்லாஹ் பேசிப்பான். எந்த அளவுக்கு வரலாறை பேசிப்பான் என்று சொன்னால் 2/3 பங்கு வரலாறு தான் அல்லாஹ் பேசிப்பான். 114 அத்தியாயங்களில் ஏதாவது ஒரு வசனத்தில் ஏதாவது ஒரு வரலாறை பேசியிருப்பார். ஏன் இந்த வரலாறை பேசுகிறான் என்று சொன்னால், இந்த வரலாறிலிருந்து தான் நாம் நமக்கு தேவையான பாடங்களை கற்க வேண்டும். நல்லடியார்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு என்ன சுகபோகங்கள் கிடைக்கும், அவர்களை எப்படி அல்லாஹ் உயர்த்தினான், தீயவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் என்னென்ன செஞ்சாங்க, அவர்களை எப்படி அழித்தான் என்பதை பற்றி அல்லாஹ் பேசுவோம். அப்படி அழிக்கப்பட்ட சமுதாயத்தில் இருந்துதான் இன்று நாம் பாடங்களை எடுக்கப் போகிறோம். அதில் முதல் சமுதாயமாக 2 சமுதாயத்தை பற்றி பேசுவோம். இந்த 2 சமுதாயத்தை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ இந்த 2 சமுதாயத்தையும் ஜோடியாக சேர்த்தே பேசக்கூடியவனாக இருக்கிறார். எந்த சமுதாயம் என்று சொன்னால் ஆது சமுதாயத்தையும் சமூக சமுதாயத்தையும் பற்றி பேசுவான். இந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு விஷயத்தை சொல்லி காண்கிறான். அந்த சமூக இந்த 2 சமுதாயத்தை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன், அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் அல் ஃபஜ்ருடைய சூறாவிலே கொடுக்கிறார். லம் யுஹலக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், இவர்களை போல ஒரு பலமான சமுதாயத்தை நாம் படைக்கவே இல்லைங்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய பலம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ப நாம வீடுகளை கட்டி வாழ்கிறோம் இல்லையா, கல்லு மண்ணு சிமெண்ட் வச்சு ஒரு கொத்தனாரை வச்சு அந்த கொத்தனாருக்கு 2 சித்தாள்களை வச்சு பல மாதங்கள் கஷ்டப்பட்டு கட்டுகிற வீடுகளை அவர்கள் கட்ட அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தாங்கள் தங்குவதற்காக மலைகள் இருக்கிற அந்த மலைகளை குடைந்து அதில் அவர்கள் வீடு கட்டினாங்க. இன்ன வரைக்கும் அந்த வீடுகளை அத்தாட்சியாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். போய் பார்க்கும் பொழுது தெரியும். எகிப்து சவுதியுடைய அந்த பார்டர்ல
இன்ன வரைக்கும் அந்த வீடுகள் அப்படியே இருக்கு. இந்த பலமான படைப்பு நல்லா சொல்றானே, இந்த பலமான படைப்பு போல இது வரைக்கும் நான் உலகத்துல படைக்கவே இல்லைங்கிறான். லம் யுகலக்கும் மிஸ்லுஹா, இது போல ஒரு படைப்பை படைக்கவில்லை. அப்படி படைத்த அந்த சமுதாயத்தை, அந்த பலமான சமுதாயத்தை எதை வைத்து அழித்தான் தெரியுமா? அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக வானத்திலிருந்து அவன் படையை இறக்கவும் இல்லை, இறக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. சாதாரண காற்றை வைத்து அழித்தான். ஆது சமுதாயத்தை வெறும் காத்தை வச்சு அழிச்சான். நம்ம அழகா பேன் காத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நான் ஒரு சில ஜும்மாவுடைய பயான்கள்ல ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன், ஆது சமுதாயத்துக்கு காற்றை அழிவாகவும் நமக்கு அருளாகவும் அந்த காற்றை வச்சுதான் அழிச்சான். சமுதாயம் அதை அழிக்கிறதுக்கு வேற ஏதாவது பெரிய பலம் ஏதாவது கொண்டாந்து வந்தானா அப்படின்னு சொன்னால் வெறும் சத்தத்தை வச்சு அழிச்சுக்கலாம். இவர்கள் செய்த குற்றம் என்ன? அதை பேசணும்ல. சூரா ஹாக்காவுல பேசி காமிக்கிறான் அல்ல அதை பத்தி. இந்த ஆறு கூட்டமும் சமூக கூட்டமும் இந்த உலகம் அழியும் என்பதை பொய்ப்பித்தனர். இந்த உலகம் அழியாது, இப்படியே இருக்கும், நாங்க அழிய மாட்டோம், கியாமத் நாள் என்பது வராது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நபிமார்களை பொய் என்று சொன்னார்கள். 8வது 9வது வசனத்திலே அதை பற்றி அவன் சொல்வான் அல்லாஹ். அவர்கள் அவருடைய தூதரை பொய் என்று சொன்னார்கள் அப்படின்னு. அழிக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்தையும் பட்டியலிடுகிறான். ஒரு சமுதாயத்தை அழித்தேன் அப்படிங்கிறான். எப்படி அழித்தேன் அப்படின்னா, பூமியை தலைகீழாக பிரட்டி போட்டு அழித்தேன் அப்படிங்கிறான். அந்த சமுதாயம் செய்த தவறு என்ன? ஆணுடன் சேருவது. அந்த சமுதாயத்திட்ட நபி வந்தார்கள், நீங்கள் இறைவனை மட்டுமே வணங்குங்கள், இது மாதிரி செய்யாதீங்க, இது இயற்கைக்கு மாற்றமான விஷயம். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், எனக்கு அடிபணிங்கள் அவங்க சொன்னாங்க. மாற்று கருத்து செஞ்சாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது? ஒரு சமுதாயத்தை அழித்ததை பத்தி இன்னொரு சமுதாயத்தை அழித்ததை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது அவர்கள் இனிவடைந்த குரங்குகளாகவும் பன்றியாகவும் மாற்றி அழித்தேன் அப்படிங்கிறான். அந்த சமுதாயம் செய்த குற்றம் என்ன? சனிக்கிழமையில மீன் பிடிக்காதீங்களான்னு சொன்னா அவர்களுடைய பிரதான தொழில் மீன் பிடிக்கிறது. அவர்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. இன்னைக்கு நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தில் தொழில் செய்யக்கூடாது, நீங்க தொழுவைக்கு அழைக்கப்பட்டால் தொழுவைக்கு வந்துருங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், தொழுகை முடிச்சதுக்கு நீங்க போய் உங்களுக்கு தொழிலை பார்த்துக்கீங்கன்னு எல்லாம் சொல்றானோ, அது மாதிரி சனிக்கிழமை வசிகளுக்கு மீன் பிடிக்காதீங்கன்னா அவங்க தீவுக்குள்ள போய் மீன் பிடிச்சானுங்க. ஏன்? அப்பதான் மீன் நிறைய கிடைக்குது. தூதர்களுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தினார்கள், அல்லாஹ் அழித்தான். ஒவ்வொரு சமுதாயத்தையுமே அவர்கள் செய்த குற்றங்கள் அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மாறு செய்தார்கள். இதனால் அவர்கள் அழித்தார்கள் சொல்லுவாங்க. குர்ஆன்ல அதிகமா இன்னும் நிறைய சமுதாயத்தை பற்றி சொல்றாங்க. தராசுகளில் நிறுவனங்களில் மோசடி செய்த கூட்டத்தை அழித்தோம். இவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு பெரிய படையெல்லாம் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண விஷயங்களை வைத்தே அழித்தோம். ஆது சமுதாயம் சமுதாயத்துடைய பற்றி மிக பலமான சமுதாயத்தை வெறும் காற்றை வைத்து அழித்தான் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் எந்த நிலைமையில் இருக்கு? ஃபிரௌனை அழித்தேன் அப்படிங்கிறான். ஃபிரௌனை எதுக்காக அழிச்சாங்களா? குழந்தைகளை கொண்டு குளிச்சான். இன்றைய காலகட்டத்தில் எடுத்துங்க, சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி, ஒரு 10 நாள் 20 நாளுக்கு நடுவில் நடந்த செய்தி. ஒரு சகோதரிக்கு
2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை கை குழந்தை 6 மாச குழந்தை முஸ்லீம். அவங்க விளைவிக்கும் அந்த குழந்தையை பராமரிக்க முடியலன்ட்டு புருஷங்காரன் வேலைக்கு போயிருந்தோன்னே கொண்டு வந்து தண்ணி தொட்டியில போட்டு மூடிட்டு அமைதியா போய் தேடின மாதிரி தேடி கடைசியில் அந்த குழந்தை தண்ணி தொட்டிக்குள்ள இருந்து இருக்கிறாங்க. சிசிடிவி கேமரா மூலமா மாட்டினதுக்கு அப்புறம் அந்த பெண்மணி கொடுக்கிற வாக்குமூலம் என்ன? பராமரிக்க முடியவில்லை. இன்னும் ஒரு படி மேல போவோமே, நம்மளுடைய சகோதரிகள் எத்தனை பேர் அபாஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கரு கலைப்புகள் நடத்திட்டு இருக்குது. நாளைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து கேட்காதா எந்த குற்றத்திற்காக நாங்கள் கொல்லப்பட்டோம் என்று? இந்த குழந்தைகளை கொன்ன பிராவுனை அல்லாஹ் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால் தண்ணீர்ல முழுகடிச்சு கொள்றேன். அவனுக்கு அந்த தண்டனை அர்த்தம். அவனையும் அவனுடன் இருந்த மொத்த படையுமே மிக வலுவான கொடை. அந்த பிராவுன் அப்படிங்கிறவன் நான் தான் கடவுள், கடவுளுக்கெல்லாம் கடவுள் அண்ணா, அதெல்லாம் வித குழந்தைகளை கொண்டான். அவனை அல்லாஹ் நைல் நதியில வந்துட்டு முழுகடிச்சு கொண்டான். இதே போன்ற ஒரு தண்டனையை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் எல்லாம் நாம் பட்டியலிட்டு பார்ப்போம். நாம் செய்யக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் பட்டியலிட்டு பார்ப்போம். இந்த வார்த்தைகளுக்கு நாம் செயல்படுகிறோமா? அவர் செயல்படவில்லை என்று சொன்னால் அவர்களை அழித்தது போல் அல்ல நம்மளை அழிக்கணும்ல. ஒரு சமுதாயத்தை அழிச்சு அவர்களுக்கு இடையில் தராசில் நீதத்தை மீறினார்கள். வாங்கும் பொழுது அளவுகளில் அதிகமாக அளந்து வாங்கினாங்க, கொடுக்கும் பொழுது இனவையில் கம்மியாக கொடுத்தாங்க. இன்றைய சமுதாயத்தில் நாம என்ன செய்யறோம்? இன்னொரு சமுதாயத்தை அழிக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் மோசடி, வணிகத்தில் மோசடி செய்தார்கள். திருப்பூர்ல எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் 90% வணிக மோசடி இருக்குதா இல்லையா? ஒரு துணி, அந்த துணியுடைய தவறுகள் எவ்வளவு இருந்தாலும் சூப்பரான துணி பாய். ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடுகள் இப்படிதான் இருந்ததா? இந்த இது போலவே நம்முடைய சகாபாக்களும் இருந்திருந்தால் நமக்கு இந்த ஏகத்துவம் வந்து கிடைத்திருக்குமா? இந்த உலகத்துக்கு சகாபாக்கள், இந்த இந்தியாவுக்கு சகாபாக்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்கு வந்தார்களா, வியாபாரத்திற்கு வந்தார்களா? வியாபாரத்திற்காக வருகிறார்கள். அவர்கள் அவர்களுடைய குறை நிலைகளை அதை எடுத்து சொல்லுகிறார்கள். இந்த துணியுடைய, இந்த பொருளுடைய குறைகள் இதுதான் தேவை என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களை பார்த்தார்கள், அழகான முறையில் வியாபாரம் செய்கிறார்கள், மக்களோடு மக்கள் இணங்கி வாழ்கிறார்கள். வேதம், இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் உயர்ந்த ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் கருப்பேன், இவன் வெள்ளையே, எந்த பாகுபாடும் பார்க்கவில்லை. நம்மளுடைய முப்பாட்டன்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்தில சனாதனத்தின் அடிப்படையில் நாம் அடிமையாக இருப்பதை விட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சுதந்திரமாக இருக்கலாம். அப்படித்தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனால் இந்த செயல்பாடுகளை நாம் செய்ய மறுக்கிறோம். சர்வ சாதாரணமாக 10 ரூபாய் லாபத்திற்காக பொய்யை கலந்து விட்டு, இன்னொருபடி மேல போகல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காண்கிறான், உங்களில் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நபிமார்கள் செஞ்சாங்கல்ல அந்த செயல்பாடுகளை செய்யணும்.
என்ன செஞ்சாங்க நபிமார்கள்? நன்மையை ஏவுனாங்க, தீமையை தடுத்தாங்க. அப்படி நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். எந்த அளவுக்கு நன்மை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. நாம் வரும் பொழுது மொத்த சொத்துகளையும் மக்காவை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஏழ்மை, உணவுக்கு வழி இல்லை. அந்த நேரத்துல மையத்துகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், இந்த மையத்துக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? ஆண்ட சொல்லு. அந்த கடனை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராவது இருக்கீங்களா? இல்ல அப்படின்னு சொன்னால் அந்த கடன் கொடுத்தாங்கள அவங்கள்ட்ட பேசுவாங்களாம், இந்த கடனை நீங்கள் தள்ளுபடி பண்றீங்களா அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தோழருக்கு நீங்களே துணை வைத்துக் கொள்ளுங்கன்னு போயிடுவாங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதன் அடிப்படையில வாழ்ந்தாங்களோ அதன் அடிப்படையில அந்த சமுதாயம் வாழ்ந்தது. எந்த அளவுக்கு அல்லாஹ் மாற்றி அமைத்தான் என்று சொன்னால், ஒரு மையத்து வரும், அந்த மையத்திடம் விசாரிப்பார்கள், இந்த மையத்திற்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று. ஆம், கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனை பைத்துல் மாலில் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த மையத்துடைய சொத்து அந்த வாரிசுகளுக்குரியது. எப்படி மாற்றி அமைக்கிறார். நம்ம புலம்புறோம், திருப்பூர்ல வேலையே இல்லவாய், தொழில் ஒடுங்கிருச்சு, இனிமே நம்ம எந்திரிச்சு வருவோமாங்கிறதே சந்தேகம். எப்படி மாறும்? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன வழிமுறையில் நாம் வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை நமக்கு வந்து செல்வ செழிப்போடு தானே இருந்தோம். செல்வ செழிப்போடு தானே இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இந்த நிலைமை? இதற்கு அளிக்கப்பட்ட சமுதாயத்திடமே அல்லாஹ் சொல்றான், அவர்கள் திரும்புவதற்காக அவர்களுக்கு நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் நாம் சோதித்தோம். அவங்க திருந்தன. அதனால் நான்காபுரத்தில் இருந்தும் அவர்களுக்கு வசதியை திறந்து விட்டோம். அவர்கள் மதி மயங்கி இருக்கும் போது அவர்களை பிடித்தோம், வேரோடு பிடுங்கினோம். ஃபர்ஸ்ட் விஷயத்துல நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நோயை கொண்டு சோதித்தான். 2001 கொரோனா சோதிச்சானா? வறுமையை கொண்டு சோதிச்சுட்டு இருக்கான். இப்ப நாம நம்மளுடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் செய்கிறோம், இந்த தவறிலிருந்து நாம் மாறவில்லை என்று சொன்னால் நான்காபுரத்திலிருந்து திறந்து விடுவான். அப்ப அவனுடைய எண்ணத்தை அழுத்தி விடுவான். இதை ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொன்னால், பனு இஸ்ராயில் என்கின்ற சூறாவிலே 17வது அத்தியாயம் பனு இஸ்ராயில் என்ற சூறா, இதுல 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, உங்களுக்கு ஒரு நபியை கொடுக்காமல் உங்களை எந்த ஒரு சமுதாயத்தையுமே அழித்ததில்லை. எந்த சமுதாயத்தையுமே ஒரு நபியை கொடுத்தாதான் அந்த நபியை வருவாரு. இதன் அடிப்படையில் நீங்க வாழுங்க, இந்த மாதிரி வாழுங்க, நன்மையான செயல்களை செய்யுங்கள், தீமையான செயலிலிருந்து தங்களை தாங்களே தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல், அதை மக்கள் புறக்கணிக்காமல் அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டேன். அதாவது இன்டைரக்டா என்ன சொல்றான்னு சொன்னால், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் உங்களை நான் அழிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். நம்மள மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்தையுமே, எந்த சமுதாயமா இருந்தாலும் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் எச்சரிக்கை செய்துதான் அழிச்சிருக்கான். இதப்ப நமக்கு ஒரு கஷ்டகாலம் என்று சொன்னால் நம்ம யோசிக்கணும், எதற்காக இந்த கஷ்டகாலம் நமக்கு வரும், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். இது ரஹ்மத்தான கஷ்டமா அல்லது தண்டனைக்குரிய கஷ்டமா? இதை செயல்படுத்த வேண்டிய விஷயத்துல நம்ம இருக்கிறோம். குர்ஆனுடன் தொடர்பை வைத்துக் கொண்டு குர்ஆனை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தோம் என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய அந்த குற்றம் பிரச்சனைகளுக்கு
நாம் அந்த குர்ஆனிலிருந்தே படிப்பினைகளை எடுத்திருப்போம். ஆனால் நமக்கு குர்ஆனுடைய சம்பந்தமே இல்லாமல் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்மள எத்தனை பேர் கடைசியாக ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு நான் தர்ஜுமா பார்த்தேன்? யோசிச்சு பாருங்க. அதிகமா வேணாங்க. இங்க தொழுகைக்கு பத்தி ஒரு குர்ஆனுடைய வசனம் எழுதி போடப்பட்டிருக்கு, எத்தனை பேர் படிச்சோம்? இங்க புத்தாண்டை பத்தி ஒரு ஹதீஸ் எழுத போடப்பட்டிருக்கு, எத்தனை பேர் படிச்சோம்? இதிலிருந்து நாம் என்ன செயல்பாடுகளை கற்றுக்கொண்டோம்? ஒரு மூமின் என்பவன் ஒரு விஷயத்தை பார்த்து படித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி அதை மற்றவருக்கு எடுத்துரைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர். நன்மையை செய்து நன்மையை ஏது நான் முஸ்லிம்களின் உள்ளவன் என்று சொல்பவனை விட சிறந்தவன் யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த செயல்பாடுகளில் எத்தனை பேர் நாம் செஞ்சோம்? என்னையே சேர்த்துதான் சொல்றேன். உலகத்துடைய மோகத்தில் உலகம் என்றே முழுகி இருக்கக்கூடியவர்களாக நாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜும்மாவுல இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் இல்ல, 5 வேளை தொழுகைக்கு என்ன செய்யணும்? இல்ல பாய், நான் வீட்டுல தொழுதுகிட்டேன், வீட்டுல தொழுவதற்கு அனுமதி உண்டா? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் என்கின்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், நபியே எனக்கு கண் பார்வை இல்லை. அவரும் கண்ணு இல்லாதவர், கண் பார்வை இல்லாதவர், குருடர். என்னைய பள்ளிக்கு கொண்டு வருவதற்கு ஆள் இல்ல, நான் வீட்டுல தொழுதுக்கவா கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிஜாமிச்சி சொல்றாங்க, என்ன கேட்டீங்க? உங்களுக்கு பாங்குடைய சத்தம் காதில் கேட்கிறதா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. அப்ப நீங்க பள்ளியில வந்துதான் சொல்லணும். யாருக்கு கண்ணு தெரியல, பள்ளிக்கு வர்றதுக்கு தடுமாறி வரணும், உதவிக்கு ஆள் இல்லை. நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தொழுகை சர்வ சாதாரணமாக விடக்கூடிய மக்களாக நாம இருக்கிறோம். தொழுகை விடுவதற்கு யாருக்கு அனுமதி இருக்கு? குழந்தைகளுக்கு, பாலிய வயது வராத குழந்தைகளுக்கு. நம்ம பாலிய வயது வந்தாச்சு, அதற்கு ஆயாச்சு. அப்படி இல்லாட்டி பைத்தியத்துக்கு நம்ம பைத்தியமா? தொழுகையை விட்டுவிடக்கூடிய பைத்தியமா? நம்ம பைத்தியத்துக்கு தொழுகை விட்டுக்கலாம். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் சுயநிலை இருக்காது. இல்ல காசு இருக்கு, காசு தொழுகிற அவசியமே கிடையாது. இந்த 3 கேட்டகரி இல்லாட்டி அவனுக்கு தொழுவும் கடமை. சுமூகமா பார்த்தா ஒரு பெரும்பான்மையான பள்ளிவாசல்ல 2 பேரு, 3 பேரு, 4 பேர். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கத்தின் பூங்காவின் பக்கமாக சென்றால் உங்களால் முடிந்த அளவுக்கு மேய்ந்து கொள்ளுங்கள். சகாபாக்கள் கேட்கிறாங்க, சொர்க்கத்தின் பூங்கானா எது நபியே? எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளும் பேசப்படுகிறதோ அதெல்லாம் சொர்க்கத்தின் பூங்காக்கள். அங்கெல்லாம் போகும்போது நீங்க நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். தர்பியான்னு வச்சா வர்றது கிடையாது, ஆண்கள் பயான் வர்றது கிடையாது, தெருமுனை பிரச்சாரத்துக்கு வர்றது. அப்ப அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் நம்ம எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? ஒரு தாவா பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியல அப்படின்னா எந்த கத்துக்கணும்ல? எவ்வளவு வருடங்கள் தான் தெரியாது 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 தெரியாது. ஒவ்வொரு மனிதனையும் மௌத்து சுவைத்து மௌத்து ஆகக்கூடியவர்களாம். குல்லு நப்சும் தாயிகத்தில் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும். அல்லாஹ் மரணம் அடையாது,
மரணத்தை சுவைக்கும். மரணத்தை சுவைக்கும்னா அடுத்து அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அந்த மரணம் வருகிற நேரம் நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல அதிகாரிகளிடம் அழகான வெண்மை நிறைந்த மலக்குமார்கள் வந்து பட்டு துணியில அவர்களுடைய ரூகை மிக இலகுவான முறையில் எடுத்து வைக்கப்படும். தீய ஒரு அடியாராக இருந்திருக்கணும். ஒரு முள்ளு செடியில துணியை தூக்கி போட்டு அதை பிடிச்சி இழுத்தா எப்படி நாரா கிழிந்து வருமோ அது மாதிரி கிழித்து எடுக்கப்படும். கன்னத்தில் அரைஞ்சு இருப்பாங்களாம். அந்த மலக்குமார்களே கொடூரமாக இருப்பார்கள். இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டிட்டு போறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அளிக்கப்பட்ட சமுதாயம் என்ன செஞ்சிச்சோ, நபிமார்களுடைய வார்த்தைகளை மீறி நபிமார்களுடைய வார்த்தையை பொய் என்று சொல்லிவிட்டு நபிமார்களை ஏசி விட்டு வாழ்ந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிறோம். இல்லையா பாய், நான் நபிமார்களை நம்பிக்கை கொண்டவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல அடிக்கடி நான் சொல்லி காட்டிக்கூடிய வசனம் இதுதான். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், மறுமையை நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூமின்கள் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தில் ஈமான் கொள்ளவில்லை, மறுமையை ஈமான் கொள்ள வேண்டிய விதத்தில் மறுமையை ஈமான் கொள்ளவில்லை. இந்த உலகமே இருந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்லி கேட்கிறான், நான் சொல்லல. இந்த உலகத்துடைய குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வைத்து படிக்க வேண்டும். அது இருந்து நாம் நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா மற்ற சமுதாயம் மாதிரி வந்தோம் பிறந்தோம் சாப்பிட்டோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது. ஏனென்றால் நமக்கு இந்த உலகம் சிறைச்சாலை, மறுமை உலகம் தான் நமக்கு முக்கியமான உலகம். அந்த மறுமை உலகத்திற்கு சேர்க்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடன் முதல் உரை முடித்துக் கொள்கிறேன். வாய்த்தது அவனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடன் தொடர்புகளை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு காட்டி கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக நாம் சீர்திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களிடம் வைத்ததாக இந்த வாரத்துடைய ஜும்ஆ வசூல் மாவட்ட தாவா பணிக்காக, மாவட்ட தாவா பணி அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் நன்மை என்று நமக்கு சொல்லி காட்டினார்களோ அவைகள் அனைத்தையுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் நம்மளுடைய ஜமாத் இருக்கு. ஒரு சில ஜமாத்துல கூட என்ன செய்யறாங்க என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிராக ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில ஜமாத்தை பார்ப்போம், ஷிர்க் வைக்காட்டி கூட விதத்தான காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சில சமுதாய ஜமாத்தாக இருந்தாச்சு அப்படின்னா அவர்கள் குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக ஒரு சில செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு காட்டி கொடுத்தார்களோ அதை செயல்படுத்தக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டால் அந்த ஹதீஸை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் முக்கியம், அல்லாஹ்வுடைய வார்த்தை முதலில், அதன் பிறகு சஹீஹான ஹதீஸ். இதன் அடிப்படையில் வாழ்வோம், அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை செய்வோம் என்ற உயர்ந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்மளுடைய ஜமாத் இருக்கு. அதனுடைய செயல்பாடுகளுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஜும்மா வசூல்களை வசூலிக்கிறோம்.
அப்ப உங்களுடைய நிதியை அதற்காக கொடுக்கும் பொழுது ஒரு 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 500 ரூபா எவ்வளவு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதை அல்லாஹ் இரட்டி மடிப்பாக. எப்படின்னா ஒரு குதிரையை நம்ம குதிரை குட்டியை வாங்கி நம்ம பாசம் காமிச்சு வளர்த்து அது பெருசா வளர்ப்போம் இல்லையா, அது போல அல்லாஹ் வளர்க்கிறானாமா நம்முடைய தர்மத்தை. அல்லாஹ் அந்த தர்மத்தை எடுத்து வளர்க்கிறேன், அந்த அளவுக்கு அல்லாஹ் வளர்க்கக்கூடிய தர்மமாக உங்களுடைய தர்மத்தை ஆக்கி கொள்ளுங்க. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெண்கள் பயான் இருக்குது 10:30 மணிக்கு. உங்களுடைய வீட்டில் இருக்கிற சகோதரிகளை அனுப்பி வைங்கள் என்ற கோரியவனாக என்னுடைய உரையை முடித்து என் வாக்கில் அவனாக